ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ இன்னும் 40 நாள் தான் வந்துட்டு முழுசாக வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலைகளை எங்கே எடுக்கிறது, ஸோ எவ்வளோ பட்ஜெட் வந்துட்டு வருது, அது மட்டும் இல்லாமல் எத்தனை அடியிலேருந்து எத்தனை அடி வரைக்கும் வந்துட்டு விநாயகர்லாம் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அதுக்குண்டான ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வந்துட்டு என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் எங்கே போய் வாங்கலாம், ஸோ எங்கே போனீங்க அப்படின்னா ஸோ வெரைட்டி ஆஃப் விநாயகரை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம சூஸ் பண்ண டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடுல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா விநாயகர் குடோனுக்கும் நம்ம வந்துட்டு போயாச்சு. ஸோ விடுபட்ட விநாயகர் குடோன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. யாராச்சும் இன்னும் புக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு புக் பண்ணுங்க. இன்னும் ஒரு 1 வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் போன குடோன் வீடியோ எல்லாமே வந்துட்டு போட்டுருவேன். 1 வீக் ஆர் 2 வீக்குள்ளே போட்டுருவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ வந்துட்டு போட்டிருக்கேன், அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே மகளே, நம்ம ஈரோடுக்கு புறப்படுவோம். மக்களே, நீங்கள் இந்த குடோனுக்குலாம் நீங்கள் வரணும் அப்படின்னா ஈரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட 10 அல்லது 15 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 குடோன் பக்கமாக இருக்குது. நீங்கள் ஈரோட்டில் இருந்து பவானி போகிற வழியில் உங்களுக்கு குமாரபாளையத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு 3 குடோன் பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் குமாரபாளையத்துலேருந்து பள்ளிப்பாளையம் போகிற வழியில் உங்களுக்கு 2 குடோன் பக்கமாக இருக்குது. நான் அங்கே இருக்கிற 5 குடோனுமே பார்த்தாச்சு. பார்த்ததில் 30% 40% ஆஃப் விநாயகர் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மாடல், சேம் டிசைன், சேம் பெயிண்டிங்காக தான் வந்துட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் போயிட்டு பார்த்ததை உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். பாதி விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்காமலே தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னும் 40 நாள் வந்துட்டு இருக்குல்ல, அதனால் இன்னும் 2 வீக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா விநாயகருக்குமே பெயிண்டிங் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிரும். எல்லா குடோன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாடலை, உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்துட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ சீக்கிரமாக போயிட்டு உங்களோட மாடலை சூஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட்டையும் வந்துட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த பெயிண்ட்டையும் வந்துட்டு அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ சீக்கிரமாக போனால் மட்டும்தான் உண்டு. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச கலரை அவங்களே வந்துட்டு அடிச்சுப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க சிலைகளை பாதி சிலைகள் வந்துட்டு புக்கான சிலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டு இருக்க குடோன் பார்த்தீங்க அப்படின்னா எந்த குடோன்னு எனக்கே வந்துட்டு தெரியல, ஏன்னா எடிட்டிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டில் விநாயகர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்க. ஸோ இவ்வளோ மாடல் ஆஃப் விநாயகர் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இந்த வீடியோவை நம்ம 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துட்டு ஈரோடு போயிருந்தோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். பல குடோனில் நிறைய ஆஃபர் வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அட்டை விநாயகரை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அட்டை விநாயகர் அப்படின்னா 5 அடிக்கு மேலே வந்துட்டு தான் வரும். அந்த விநாயகரை நீங்கள் வந்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா துணை விநாயகர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்துட்டு எல்லா குடோன்லேயும் வந்துட்டு இருக்குது. எந்த குடோனில் எடுத்தாலும் இந்த ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. விதை விநாயகரும் நம்ம ஈரோட்டில் வந்துட்டு கிடைக்கும், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஈரோட்டில் ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு விநாயகர் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரேட்டெல்லாம் எப்படி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த விநாயகர் அங்கே வந்துட்டு கிடச்சிருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. நான் பார்த்ததை உங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறேன். ஸோ இனி வரப்போட வீடியோக்களும் சரி, இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோவே வந்துட்டு கிடையாது. இன்னும் நீங்கள் முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே.